ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயர் 2 முடிகிறதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணிவிட்டு 2 பேர் மட்டும் இன்னும் வரவே இல்லை. ரூமில் இருந்துக்கிட்டே வரேன் நானுங்க. ஸோ அவங்க ரூமுக்கே போயிட்டு என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு போனோம். பேச்சுலர்ஸ் ரூம் பார்த்தீங்களா, இருக்கிற எல்லா கம்பெனிலேருந்து ஒரு ஷூ வாங்கி வச்சுருக்கானுங்க. யோகா பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தானுங்க. வாங்கிட்டு வந்து இது பிரிக்காமல் கூட வச்சுருக்கானுங்க. பத்தி பொருள் எந்த மாதிரி வருமா இருக்கிற எல்லா கேட்சஸும் இருக்குங்க. இங்கே அங்கே பாருங்க, ஐஃபோன்லேருந்து லேப்டாப்பு, அலெக்ஸா எல்லாமே இருக்குங்க. வெயிட் மிஷினு, இங்கே ஒரு ஐஃபோன் பாக்ஸு, ஏர்பாடு, ட்ரிம்மரு. அங்கே பாருங்க, துணி அவுத்து மட்டும் போடுறானுங்க. துவைப்பானுங்களான்னு தெரியல. துண்டை துவைச்சியாடா? துவைச்சி 1 மாதம் தான் ஆச்சு சாமி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமோட செட்டப்பு. வாஷ் பேஷன் பாருங்கள், கிச்சனில் பாருங்கள், ஒய்ஃபை, கர்மா என்ன இப்படி நாருது? ரூம் ஸ்ப்ரேவா அடிச்சு இது இல்லைன்னா இது உள்ளே வர முடியாதுன்றாங்க. என்ன ப்ரோ, கிளம்பி வச்சா போலாமா? என்னையா என்னையே குறுகுறுன்னு பாக்குது. நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெருமுக்கல் முக்தியாளீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே இருக்குல்ல, அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். நம்ம கூட வந்து நம்ம ஆஃபீஸ் டூட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட சேர்ந்து நம்ம மேலே ட்ரெக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குது. கொஞ்சம் ரொம்ப சேதமடைஞ்சு தான் இருக்குது. ஓகே, விநாயகரை கும்பிட்டுட்டு விநாயகருக்கு அந்த விநாயகரை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிட்டு அந்த தும்பிக்கை தான். அந்த தும்பிக்கை பார்த்தோன்னே சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் படை எடுத்து வந்திருக்காங்கன்ற ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. சரி, நம்ம மேலே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாஸ் பட்டனா டூட்ஸ் கிராஃபிக் டிசைனருக்கு இது ஒரு பாஸ் பட்டனா தெரியுது. இது வந்து பெரிய பாஸ் பட்டன் தான். அது வந்து 144 பிக்சல், இது 1080 பிக்சல். இதோட ஹிஸ்டாரிக் இந்த உள்ளூர் லோக்கல் கைட்ஸ் இருக்காங்க 2 பேர். ஒன்று வந்து மோகன், இன்னொன்று வந்து தங்கராசு. அவன் இந்த ஊர்ல தான் இருக்கிறான், இந்த இடம் இருக்குதுனே தெரியாதுன்றான். திண்டிவனம் தான் அவன். ஸோ இது வந்து திண்டிவனம் மரக்கணம் 2 நடுவில் இருக்குன்னு நினைக்கிறேன், பெருமுக்கல். ஸோ ஓகே, இங்கே வந்து சோழர்கள் அவங்க இருந்ததாகவும் அவங்க ஒரு கோயில் கட்டினதாகவும் சொல்கிறாங்க. அந்த கோயில் பேர் தான் முக்தாலீஸ்வரர் கோயில். சீதை வந்து இருந்திருக்காங்களாம், சீதை கொகைன்னு இருக்குது. ஸோ அந்த சீதையோட கொகையை நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாழடைஞ்ச நிலையில் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயும் போயிட்டு அங்கே என்ன சாமி இருக்குது அதெல்லாம் போய் பார்க்கலாம். வாங்க, மேலே நிறைய மூச்சு வாங்குது. இங்கே ரொம்ப வெயிட்டு போட்டாங்க. இவங்க ரெசல்யூஷனே வெயிட்டை குறைக்கிறது தான். ப்ரோ, என்ன செடி இது? என்ன சூரப்பழமா? சாப்பிடலாமா?
மணத்தக்காளி அது மணத்தக்காளி இது கிடையாது. சாப்பிடலாமா? சரி ஓகே ட்ரை பண்ணுவோம். ரொம்ப கவுதடா. இது ஒரு மாதிரி என்ன டேஸ்ட்னு சொல்ல தெரியல. விஷம் அப்படித்தானே இருக்கும். சூறக்காய் சொன்னாரு, தெரியல சாப்பிடலாமா இல்லையான்னு தெரியல. நான் கூகுள் பண்ணிட்டு வீடியோ போடும்போது இருப்பாரு. ஓ அங்க ஒரு குளம் சூப்பரா இருக்கு. ஃப்ரேமுக்குள்ளே இரு, ஃப்ரேம் விட்டு வெளில போனோம்னா அப்புறம் ஃப்ரேமுக்குள்ள வந்துருவேன். என்னை வாழ வைக்கும் தெய்வமே. ஓகே சொன்னா எவ்வளவு தூரம் போனோம் மேல? நீங்க வந்தது இல்லையா? அவன் இந்த பக்கமே வந்தது கிடையாது. ஊரே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தான் அந்த காய் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிடுறீங்களா? ஐயோ ஓ அங்க ஆமா ஆமா ஏதோ கேம் விளையாடும் கால் கல்லாம் வச்சு இதோ ஒன்று இருக்கு. இங்கே பார்த்தாலும் அங்கே ஒரு கூட்டம் இருக்கு. என்ன மரம் போடுற? நாவப்பழம் மரம் இது? நாவ மரம் மாதிரி தான் இருக்கு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் நம்ம வந்த உடனே ஒரு கல்வெட்டு எல்லாம் பார்க்குறோம். ட்ரீ 1-2 வேர்ட்ஸ்லாம் பார்த்தா தெரியுது. ஓகே என்ன இருக்கு இப்போ கை வைங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுதா? போன ஜன்மத்து ஞாபகம் ஏதாவது வருதா பாருங்க. நீங்க ஆத்தின்னு போட்டிருக்கு ப்ரோ. கை வைங்க. உங்களுக்கு ஏதாவது போன ஜென்மத்துல இருந்து ஏதாவது தோணுதா பாருங்க. வைங்களா நீங்க மனசுல நினைக்கிறது இது வந்து ஏதோ லோக்கல். இது ஐயலட்சுமி ராஜதுரை. இங்க வாங்க. அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது பக்கத்துல வந்து பாருங்க 50 ரூபா பெயிண்ட் டப்பா வந்து ஐயலட்சுமி ராஜதுரை. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்குன்னு தெரியல. படிக்கட்டா விளக்கேத்தோம் மேபி அது மாதிரிதான் இருக்கு. இது எதுக்காகன்னு தெரியல. அப்படியா? இது வந்து எதுக்குன்னு தெரியல. விளக்கேத்தோன்னு சொல்றாங்க. பார்ப்போம். சோழர்கள் வாழ்ந்தாங்க. சோழ நகைக்காக என்ன கடந்தாங்கன்னா பணக்காரன் ஆகிட்டு செட்டில் ஆகிடுவான். ஆஃபீஸில் போயிட்டு மேனேஜர்கிட்ட காலையில் இந்த ஸ்க்ரம்மில் போய் திட்டு வாங்குறது இருக்காது. திட்டுவாங்க. கூட நல்லாவே பேசுவானுங்க, பின்னாடி போய் வன்மத்தை கக்குவானுங்க. அந்த தொல்லை இருக்காது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். சோழர் கல்யாண கதை எதனா விட்டு போயிருக்காங்களான்னு பார்க்குறேன். என்ன ப்ரோ கல்வெட்டு இது ஏதோ லோக்கல். இது சோழர்கள் பண்ணது இல்ல, மகேஷோட வேலை. இது எவனோ வந்து பண்ணிருக்கான் பாருங்க. மகேஷ். ஓகே நல்லா போலாம். ஆக்சுவலா இன்னைக்கு கோயிலோட மூலஸ்தானம் பூட்டி இருக்கான். எப்பவுமே திறந்துதான் இருக்கும். இப்ப ஏதோ சம்திங் எதனால பூட்டி இருக்குன்னு தெரியல. இந்த ராஜதுரை ஐயலட்சுமி தொல்லை தாங்க முடியல. காலேஜுக்கு போகாம கட்டடிச்சுட்டு வந்து இங்க வந்து இங்க பார்த்தாலே எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா கவர்மெண்ட் இது மாதிரி இடத்துல ஏன் பராமரிக்க மாட்டாங்கன்னு தெரியல. அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு ஒரு 300 கோடி 400 கோடி செலவு பண்ணி ஏதோதான் பண்றாங்க. ஏன்னா தமிழோட ஹிஸ்டரி தமிழ்னு பேசினா மட்டும் போதுமா? அதை பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க.
திடீர்னு சமுத்திரக்கணி மாதிரி பேசுறேன்ட்டு யூடியூப் ஸ்ட்ரைக் அடிச்சு விட்றாதீங்க. நானே இப்ப தவிர 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ப்ரோ இங்க பிரிட்டிஷ்காரங்களாம் படையெடுத்து வந்திருக்காங்க இங்க. அது இல்லாம ஐடர் அலி, அப்புறம் திப்பு சுல்தான், பாபர் அசாம் கிரிக்கெட் பிளேயர். நானே விக்கிபீடியால பார்த்து ஓட்டிட்டு நடுவு வந்து பாபர் அசாம், விராட் கோலி எல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு படிக்கட்டு செதுக்கி இருப்பானுங்க. ஐயோ அவங்க எப்படிதான் செதுக்குனாங்கன்னே தெரியல. ஆமா அந்த ராஜதோர ஐயலட்சுமி இதுங்க வாருங்க. இல்ல இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கப்புள்ஸ் வந்து மாசம் மாசம் இந்த ஏரியாவுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல வந்து பேர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. மேலே போகலாம், இன்னும் ஒரு 50 தூரம் போகணும். எனக்கு தெரிஞ்சு கால்வாசி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஓகே, கவர்மெண்ட் கீழே திட்டிட்டு வந்ததுனால ஒரு கேட்டு போட்டு வச்சிருக்காங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அந்த இடம் தான் நினைக்கிறேன் ப்ரோ. அங்கதான் நினைக்கிறேன் அந்த சீதை சொல்லியிருந்தோம்ல, இங்க போயிட்டு வந்துடலாம். ஆக்சுவலா சீதையை தான் பார்க்க முடியல, சீதை இருந்த இடத்தையாச்சும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரேன். ஆக்சுவலாக அந்த ராஜதுரையும் அந்த யார் பார்த்து இன்னொரு பேர் ஐயலட்சுமியா, அவங்க 2 பேருக்கும் 1 லட்சம் வாங்கணும். நீங்கள் அவ்வளோ சேதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடம் தான் அந்த சீதை இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குகை இது உள்ளதாக இருக்குது. இங்கே படிக்கட்டு இருக்குது பாருங்க. இந்த படிக்கட்டு உள்ள அங்கே ஒரு உள்ள குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் இது ட்ரைப்ஸ்லாம் இருந்திருப்பாங்களே, அவங்க வந்து கல்வெட்டில் நல்லா செதுக்கி வச்சுருப்பாங்க. அவங்க அப்போ வேர்டிங்ஸ்லாம் தெரியாது. அவங்க ரொம்ப காலத்தில் நான் சொல்கிறது அந்த குரங்குல மனுஷங்கள்லாம் வருவாங்க தெரியுமா, அந்த பீரியடில் அவங்களோட இதெல்லாம் வந்து ஸ்கிரிபிள் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஒரு பொம்மை மாரி வரைஞ்சி அந்த மாரியோட கல்வெட்டெல்லாம் உள்ளே இருக்குது. கூட யாரும் வாங்க பாம்புக்கும் கட்ட தூக்கி வரணும். அந்த குகை இதுதான். இது உள்ளதான் நினைக்கிறேன். அந்த டோருக்கு பாருங்க ப்ரோ, இதான் ப்ரோ. இல்ல இங்க இருந்தே கவர் பண்ணிக்கலாம். அந்த குகை உள்ள தெரியுது பாருங்க, படிக்கட்டு இருக்கா உள்ள. பார்த்துவாங்க ப்ரோ, அது கீழே வந்து எண்டு கீழே வந்துருங்க. ஓ படிக்கட்டுலாம் இருக்குங்க. பார்த்து சறுக்கி விட்டுற போது. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஆனா யாருக்குமே இப்போ எங்களுக்கு தைரியம் இல்லை உள்ள போறதுக்கு. பட்டிக்குள்ள போய் இங்க வந்துட்டாரு. இதோட பாத்தீங்கன்னா மலை எண்டு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே கீழே விழுந்து. சூரிய பழம் சாப்பிட்டு சூற வளர்ச்சி